ஹாய் சாம்சன். நிறைய பேர் என்ன சொல்கிற விஷயம் வந்து நான் ஆங்கிலம் படித்து நான் இருந்தாலும் கதைக்கு இல்லாமல் கிடக்கு அப்படி சொல்லுவேணும். இதே என்னோட கேள்வி, உங்களுக்கு யார் சொன்னது ஆங்கிலம் படித்தால் கதைக்கலாம் உண்டு? ஆங்கிலம் படித்தா கதைக்கலாது. ஆங்கிலத்தை படித்தா மட்டும் கதைக்கலாது. இன்னொரு வேலையை நீங்கள் செய்து கொள்ளணும். அந்த வேலை பெரும்பாலாக்கள் செய்யறதில்லை, 90% செய்யறதில்லை. அதால் தான் 2 வரைக்கும் ஆங்கிலம் படித்தும் கதைக்கிறதுக்கு கஷ்டப்படினோம். அது என்ன வேலைன்னு கேட்டால், நீங்கள் வாயில் ஆங்கிலம் பெறணும்னு விரும்புகிறீர்கள். அதுக்கு நீங்கள் முதலாவது யோசிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு வாயில் எப்படி கதை வருதுன்னு யோசிச்சு பாருங்கள். தமிழில் எப்படி கதைக்கிறீங்கன்னு கேட்டால், உங்களோட மனம் வந்து என்ன செய்யுது, தமிழில் யோசிக்குது, அதெல்லாம் நீங்கள் தமிழில் கதைக்கிறீங்க. தமிழில் யோசிக்குது, அதில் தமிழில் கதைக்கிறீங்க. ஒவ்வொரு தரம் வந்து என்ன மொழியில் சிந்திக்கணுமோ அந்த மொழியில் தான் வேண்டிய வாயில் கதை வரும். இப்போ தமிழாக்கள் எல்லாருக்கும் என்ன மொழியில் சிந்தனை வைக்கும், தமிழ் தான் சிந்தனை வைக்கும். அண்டா என்னது, ஒரு சம்பத்தை பார்க்க மனதில் தமிழ் தான் அந்த வசனம் அதைக்கு உருவாகும். அம்மா சமைக்கிறத பார்த்தீங்கன்னா தமிழாக்களுக்கு அம்மா சமைக்கிறான்டான் மனதில் யோசிப்பினேன். மதர்ஸ் குக்கிங் யோசிக்க மாட்டேன். அதே மாதிரி சிங்களாக்களுக்கு அவன் சிந்தனை என்ன மொழியில் இருக்கும், அதுக்கு சிங்களத்தில் தான் இருக்கும் சிந்தனை. ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டாங்களுக்கு என்ன மொழியில் சிந்தனைக்கும் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அப்போ பாருங்க, நாங்கள் ஆங்கிலம் கதைக்க வலிக்கிறோம், கதைக்க விரும்புகிறோம். ஆனால் இந்த கதை என்னென்று வருதுன்ற யோசிச்சு பார்க்குறதில்ல. நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் உங்களால் கதைக்கலாம். மனதில் என்ன மொழியில் யோசிக்கிறீங்களோ அந்த மொழியில் தான் கதைச்சு கொள்ளலாம். அப்போ ஆங்கிலத்தை படிக்கிறதன் மூலம் உங்களோட சிந்தனை மாறுறோன்னு பாருங்க. நீங்கள் ஸ்கில்லை தானே, அதெல்லாம் உங்களை கதைக்க முடியலை. நீங்கள் ஆங்கிலத்தை படிச்சுட்டு அப்படி இருக்கிறீங்கள், உங்களோட சிந்தனை இப்போது தமிழ் மொழி தான் இருக்குது. அதாவது நீங்கள் ஆங்கிலத்தை 6 மாதம் 1 வருஷமாக படித்து முடித்தால் கூட உங்களோட சிந்தனை வந்து இங்கிலீஷுக்கு மாறுறே இல்லை, தமிழ் தான் இருக்குது. 1 வருஷம் இங்கிலீஷ் படித்தா அப்புறம் ரோட்டில் போய்க்க நியாயம் வந்து போய்க்கொண்டிருக்கும். அப்போ அதை பார்த்தோன்னா டாக் இஸ் கோயிங் வந்து உங்களோட மனம் சிந்திக்குது இல்லை தானே, என்ன சிந்திக்குது, நேரம் போய்க்கொண்டு தான் சிந்திக்குது, தமிழ் தான் சிந்திக்குது. அதெல்லாம் நீங்கள் ஆங்கிலம் படித்து ஆங்கிலத்தை கதைக்க மாட்டான்னு. ஏன்னா உங்களோட சிந்தனை வந்து உங்களை கதைக்க விடவில்லை. நீங்கள் இங்கிலீஷை சிந்திச்சா தான் இங்கிலீஷை வாயில் கதை வரும். தமிழில் சிந்திச்சு கொண்டு 2 வாயில் இங்கிலீஷ் வேறு வைக்கிறது அப்படின்னா மண்டைக்குள்ளே ஒரு டிவைஸ் ஒன்று கூட்டி வச்சுக்கோங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணுறக்கு என்ன. அப்போ முதலாவது ஆங்கிலம் கதைக்க விரும்பாக்க செய்ய வேண்டிய வேலை என்னென்று கேட்டால், உங்களோட சிந்தனை வந்து இங்கிலீஷுக்கு மாற்ற வேணும். ஒரு சம்பத்தை காணிக்கல சிந்தனை இங்கிலீஷுக்கு மாற்றணுமெண்டா என்னது, நீங்கள் கண்ணால் ஒரு சம்பத்தை பார்க்க அந்த சம்பவம் வந்து இங்கிலீஷை மனதில் வசமாக வரணும், தமிழில் வரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட வீட்டில் அம்மா சமைக்கிறத நீங்கள் பார்க்க உங்களோட மனைவியோட உடனே யோசிக்கணும், மதர்ஸ் குக்கிங்னு யோசிக்கணும். ஆனால் உங்களுக்கு அப்படி யோசிக்குது இப்போ இல்லையே. நீங்கள் 1 வருஷம் இங்கிலீஷ் படித்தா அப்புறம் கூட படித்து முடித்தாலும் கூட கிச்சனுக்கு போய்க்க உங்களோட மனைவியை யோசிக்கும், அம்மா சமைக்கிறத காணிக்க அம்மா சமைச்சு கொண்டுருக்கான்னு யோசிக்கும், மதர்ஸ் குக்கிங்னு யோசிக்காது. எந்த கட்டிக்காண்ட நீங்கள் ஆங்கிலம் படித்தாலும் உங்களோட சிந்தனை வந்து மாறாது, தமிழ்லாம் இருக்குது. அதால் தான் உங்களுக்கு ஆங்கிலம் படித்தாலும் கதைக்க மாட்டான்னு நினைக்கிறீங்க. உங்களோட சிந்தனை வந்து தமிழில் இருக்குது, அது விடுறதில்லை உங்களை கதைக்க. படித்தாலே ஆங்கிலம் விளாங்க நீங்கள் கதைக்க மாட்டாங்க. அப்போ என்ன செய்ய மாட்டோம், முதலாவது நீங்கள் சிந்தனையை மாற்றிக்கொள்ளணும். அதாவது ஒரு சம்பத்தை காணிக்க உங்களோட மூளை வந்து இங்கிலீஷை சிந்திக்கிற அளவுக்கு மூளைக்கு ட்ரெயின் பண்ண வேணும். அது எப்படின்னா அது ஈஸியான ஒரு வேலை. நிறைய பேருக்கு அது தெரியாத செய்கிறதில்லை. நீங்கள் என்ன செய்யணுமென்று கேட்டால், படித்த ஆங்கிலத்தை என்ன செய்யணுமென்று கேட்டால், இப்போ ஆங்கிலம் நீங்கள் படிக்க பெரும்பாலும் ஒரு டென்ஸ் ஒரு வசனப்பை தான் படிப்பீங்க. ஒவ்வொரு வசனங்களும் படிக்க என்ன செய்யணும், அதே வசனப்பில் வீட்டில் ரோட்டில் ஆஃபீஸில் நீங்கள் காண்ற சம்பவங்களை வந்து இங்கிலீஷுக்கு ஒவ்வொரு நாளும் சொல்லி பழகணும். இப்போ ஹண்டுஸ்டேன்னு சொல்கிற வசனம் படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கொண்டு என்று சொல்லோட வசனங்கள், போய் கொண்டு சாப்பிட்டு கொண்டு அப்படின்னு சொல்லோட வசனங்கள் படிச்சிட்டிங்க. வீட்டை வந்து என்ன செய்யணும், ஒரு 15 நாளைக்கு இல்லை 20 நாளைக்கு வீட்டில் ஒவ்வொருத்தர் வேலை செய்து கொண்டிருப்பேன். அம்மா சமைச்சு கொண்டிருப்பா, அப்பா சாப்பிட்டு கொண்டிருப்பார், தங்கச்சி படிச்சு கொண்டிருப்பார், தம்பி விளையாடி கொண்டிருப்பான், பேன் வேலை கொண்டிருக்கும், இதெல்லாம் கொண்டு வந்து வர ஃபோன் ரிங் பண்ணி கொண்டிருக்கும், மாலை ஹோல் பண்ணி கொண்டிருப்பாள். இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 1/2 மணி நேரம் இரவில் ஒதுக்கி அந்த பகலில் கண்ட எல்லா கொண்டு வந்து வர சம்பவங்களை இங்கிலீஷ் மேலே யோசிக்கணும். என்னண்டு, அப்பா சாப்பிட்றது, ஃபாதர் இஸ் ஈட்டிங், மதர் இஸ் குக்கிங், ஃபேன் இஸ் ஒர்க்கிங், மாலா இஸ் ஸ்டடியிங், மாலா இஸ் கோலிங், மை பிரதர் இஸ் பிளேயிங், டாக் இஸ் ரன்னிங். இதெல்லாம் நீங்கள் பகலில் கண்ணால் கண்டுறது இதை யோசிக்கணும். ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு 15-20 நாளைக்கு இதே வசங்க திருப்பி யோசிக்கணும். பகலில் காண்ற சம்பவங்களை யோசிக்கணும். யோசிக்க நடக்குமென்று கேட்டால் அதே சம்பவங்களை திருப்பி உங்களோட கண் காணிக்க உங்களோட மூளை வந்து இங்கிலீஷ் யோசிக்கணும். இப்போ உதாரணம் ஒன்று சொல்லணும் பாருங்கள். உங்களோட வீட்டில் அம்மா ஒரு நாள் சமைப்பா, கொஞ்சம் 3 வேளை சமைப்பா. நீங்கள் என்ன செய்யுங்க, இரவில் அம்மா சமைச்சா கண்ணால் கண்டிங்க தானே, அப்போ இரவு சொல்லிப்போலாம் மதர்ஸ் குக்கிங். இப்படி ஒரு 20 நாளைக்கு சொல்லுவோம் மதர்ஸ் குக்கிங், மாதம் ஒவ்வொரு நாள் இரவில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 21ஆம் நாள் அம்மா சமைக்கிறத கண்ணால் பார்க்க உங்களோட மூளை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், இங்கிலீஷ் யோசிக்கும், மதர்ஸ் குக்கிங். நீங்கள் சொல்லி பழகி போடுங்க மூளைக்கு, அப்போ வேறு இங்கிலீஷ் யோசிப்பார். ஆங்கிலம் படிக்கிறார்கள் இதை வீட்டில் போய் செய்கிறே இல்லை. அதால் 99% ஆங்கிலம் படிக்கிறார்கள் என்ன சொல்லினோம், எனக்கு இங்கிலீஷ் விளாங்குது கதைக்கெல்லாம் கிடக்கு. அதுக்கான காரணத்தை வேலை கண்டுபிடிக்க மாட்டான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால் இந்த சிந்தனை விடுவதில்லை. அவனுக்கு திருப்ப சொல்லிக் கொண்டோம். ஒரு 15-20 நாளுக்கு ஒரே விஷயத்தை சொல்லி வந்தீங்கன்னா திருப்ப உங்களோட மனம் வந்து மூளை வந்து என்ன செய்யும், அதுக்கு பழக்கப்பட்டு அது இங்கிலீஷ் யோசிக்க வைக்கிறது.
ஒவ்வொரு நாளும் உங்களோட ரோட்டால் கார் போகிறோன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன செய்யுங்க, 20 நாளைக்கு சொல்லுங்கள் மனதுக்கு, கார்ஸ் கோயிங் கார்ஸ் கோயிங் கார்ஸ் கோயிங் கார்ஸ் கோயிங் சொல்லி கொண்டே வாங்க. 21 நாள் ரோட்டில் கார் போய்க்கிற உங்களோட முழு ஆட்டோமேட்டிக்காகவே கார்ஸ் கோயிங் வந்து யோசி, கார் போய் கொண்டு தமிழில் யோசிச்சு இங்கிலீஷை மாற்றாது. என்ன இது ஒரு சின்ன வேலை, ஆனால் இது தெரியாத நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கணும். அதால் இவைக்கே காரணம் தெரியாது, ஏன் என்னால் ஆங்கிலம் கதைக்க முடியலை அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லை. இது என்ன நினைப்பின வேண்ட மேலே எனக்கு தெரியும் தானே, இவ கேட்கட்டும் கார் போய் கொண்டுருக்கோம் கார்ஸ் கோயிங் கேட்க சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும், அது திறமை கிடையாது, அதால் கதைக்கிறாது. அப்போ என்னென்ன ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட மூளை அந்த சம்பவத்தை காணிக்க இங்கிலீஷ் யோசிக்கணும். இப்போ நான் கேட்டால் இல்லைன்னு சொல்லுவீங்க, அப்பா சாப்பிட்டு உங்களுக்கு பேரும் சொல்லுவீங்க ஃபாதர் சீட்டிங்கிறது கேட்டு வர்றது, அது கதை இல்லை, அதில் செய்யப்படாது. கேட்காமல் ஆட்டோமேட்டிக்காக மேலே சிந்திக்கணும். அப்பா சாப்பிட்ற அந்த காட்சியை கண்டோடனே ஃபாதர் சீட்டிங்னு யோசிக்கணும். அப்படி இருக்கா உங்களுக்கு இல்லை தானே, அதெல்லாம் நீங்கள் ஆங்கிலம் கதைக்க மாட்டேன் நினைக்கிறீங்கள். அதால் இன்றிலிருந்து அதை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் ஆங்கில எல்லா ஸ்ட்ரக்சரும் படித்து முடிச்சுட்டீங்கன்னு கேட்டால் இன்றைக்கு அது வெயிலில் தொடங்குங்க. என்னது உங்களோட வீட்டில் ரோடில் ஆஃபீஸில் காண்ற சம்பவங்களை ஒவ்வொன்றாலும் அப்படி மனதை குறியாடுங்க. இரவில் வந்து இடமலத்தையெல்லாம் காணும் காண்ற சம்பவங்கள் அப்படி இங்கிலீஷ் யோசிச்சிங்கன்னு கேட்டால் அதே சம்பவத்தை திருப்ப நீங்கள் இணைக்கைக்கோ அல்லது காணைக்கோ உங்களோட மூளை ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் அனுப்பிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, சரியோ கஷ்டப்பட்டு தான் இங்கிலீஷ் கதைக்கிறீங்க. எப்படி சொல்லுங்க, நீங்களும் அதை ஏற்றுக்கொள்ளுங்க கஷ்டப்பட்டு கதைக்கிறன்ற எப்படி என்று கேட்டால், இப்போ இங்கிலீஷ் கதைக்கணும்னா நீங்கள் என்ன செய்றீங்க, மனதுக்கு 3 வேலை செய்து போட்டு தான் நீங்கள் கதைக்கிறீங்க. என்ன செய்றீங்க, இப்போ ஒரு வசனத்தை இங்கிலீஷ் கதைக்கணும் மாட்டேன், இப்போ ரோட்டால் போய்க்க குமாரன் ஒருத்தன் வந்துருக்குறாங்க, இல்லை வீட்டை இன்றைக்கி அம்மா சமைக்கலான்னு வச்சுக்கொள்ளுங்க. அதை இங்கிலீஷ் சொல்லணுமெண்டா கிச்சனுக்கு எப்படி பார்த்தோன்னா உங்களோட மூளை என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக தமிழ்லாம் யோசிக்கும். உங்களோட கட்டுப்பாட்டை மீறி தமிழ்லாம் யோசிக்கும். அம்மா சமைச்சு கொண்டுருக்குறான்னு தமிழில் யோசிக்கும். நீங்கள் என்ன செய்றீங்க, கிச்சன் வாசல் கஷ்டப்பட்டு மூழ்கி இருக்கணும். அம்மா சமைச்சு கொண்டுருக்காங்க, என்ன இங்கிலீஷ் வேறு படிச்சார், மதர்ஸ் குக்கிங் திருப்பி தான் பாயத்தில் வந்து மதர்ஸ் குக்கிங்னு சொல்கிறீங்க. அப்போ தான் இதுதான் 3 வேலை ஆட்டோமேட்டிக்காக தமிழில் நம்ம யோசிக்குது, பிறகு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, பிறகு தான் பாயத்தில் வந்து கதைக்கிறீங்க. இப்படி தான் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டு 3 வேலை செய்து இங்கிலீஷ் கதைக்கிறீங்க. இப்படி கதைக்காதீங்க. பார்த்த உடனே உங்களோட சிந்தனை இங்கிலீஷை வரணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, அந்த உலகத்தில் என்ன செய்யணும், நீங்கள் ஒவ்வொரு நாளும் காண்ற சம்பவங்களை இங்கிலீஷை சொல்லிப்படாங்க. சொல்லிப்பட அதே காட்சியை திருப்ப காணிக்க உங்களோட வாயில் ஃப்ரெஷ்ஷாக இங்கிலீஷ் வரும்.